வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிக்கன் கிரேவி என்னுடைய ஸ்டைலில் வைக்க போகிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். முதல்ல மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன்னா அதே மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி போட்டு வச்சுருக்கேன். 3 தக்காளி, ஒரு வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கிறேன். இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு சமையல் வேலை ஆகிடும். கிரேவி வந்து சீக்கிரமாக செய்திடலாம். 3 தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன், சிக்கன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த கறி துண்டுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நான் அருவாமனையில் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு பெருசாக இருந்தால் கிரேவிக்கு வந்து செட் ஆகலை. பிரியாணிக்கு பெருசாக போடலாம், கிரேவிக்கு சின்னதாக அரிஞ்சிக்கலாம். நான் வந்து சுலபமாக எவ்வளோ குயிக்காக சமையல் பண்ணலான்றதை தான் நான் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணும்போது நான் வந்து அடுப்பில் வந்து ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சமையல் முடிக்கலான்றதை தான் அந்த வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், ஒரு அடுப்பில் ஒயிட் ரைஸ், ஒரு அடுப்பில் சிக்கன் கிரேவிக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவியும் முட்டை தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலையில் லஞ்சும் முடிச்சிட போகிறேன். ஏன்னா லஞ்சு செய்துட்டேன்னா நாங்கள் வந்து நாளைக்கு டூர் போகிறோம். பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு டூர் போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். துணிகளெல்லாம் எடுத்து வைக்கணும். சூட்கேஸில் தேவையான எத்தனை பேருக்கு துணி எடுத்து வைக்கணுன்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் அந்த வேலை இருக்கனால நான் வேகமாக இன்றைக்கி சிக்கனும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு போனோம். அதனால் இப்போ சீக்கிரமாக சமையல் வேலை பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் சோம்பு போட்டிருக்கேன். நான் வந்து பிக்னிக் டூர் போகிறதுக்கு வந்து நான் எப்படிலாம் பேக் பண்ணணும் அப்படின்றத, எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அந்தந்த ஊருக்கு போகிறத நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறோம். இப்போ இந்த சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வந்து வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, இது இதில் போட்டுக்கிறேன். ரொம்ப சுலபமான முறையில் கிரேவி, சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகிடும், சீக்கிரமாகிடும் இந்த சமையல். நம்ம வந்து ஒன்று செய்யும்போது அடுத்தடுத்து வேலைகளை முடிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு சமையல் வேலை ஈஸியாகிடும். இப்போ வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டான சமையல். பட்டை லவங்கம் போடலாம், நான் பட்டை லவங்கம் போடல. இப்போ இதில் நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மாவு வந்து இப்போ சிக்கன் கிரேவியில் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே ரைஸ் அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்தது வந்து தோசைக்குரிய மாவை நான் கலக்கி வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பேக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கோம், நான் வீட்டில் அரைக்கலை. பேக்கெட் மாவு தான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். அது தண்ணி பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் தான் நான் தோசை போகிறேன். நான் மாவு அரைக்கலை. இந்த மாவு நான் ரெடி பண்ணிக்கிறேன். உப்புலாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ஏற்றி இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுலபமாகிடும். நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம், நமக்கு டைம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸாக டிவி பார்க்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து வேலைகளை சோம்பேறித்தனம் பார்க்காம செய்யணுமென்ட்டு கஷ்டப்படாமல் வேகமாக செய்துட்டனால நமக்கு அதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்ட்டு தான் சமையல் முடிச்சிட்டனால. அதனால் நம்ம அடுத்த வேலைகளை ரிலாக்ஸாக பார்க்கலாம். டைமுக்கு சாப்பிடவும் செய்யலாம். நம்ம வந்து முக்கியமாக உடம்புக்கு முக்கியம் நல்லது என்னென்னா டைமுக்கு சாப்பிட்ணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு இது வந்து டைமுக்கு சாப்பிட்றணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம்ன்றது மோஸ்ட்லி எண்ணெய் பலகாரத்தை அவாய்ட் பண்ணணும். அப்படி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா உடனே சுடு தண்ணி குடிச்சிடணும், இஞ்சி சாறுலாம் அவிச்சு குடிக்கணும். இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு பாருங்கள். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு
அதுவும் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டேன். இது நல்லா வதங்கின பிறகு தான் மிளகாத்தூள் போடணும். சிக்கன் 65 மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் நான் எவ்வளோ தான் போடுவேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சிக்கன் கிரேவி. இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஏற்கனவே புளி ஊற போட்டு வச்சிட்டேன். நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கும் இந்த கிரேவியை தான் வச்சுக்க போகிறேன். காலமே தோசைக்கும் இந்த கிரேவி தான், மத்தியானம் லஞ்சுக்கும் இதே கிரேவி ரசம் வைக்க போகிறேன். நைட்டு வந்து முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் டின்னருக்கு. அதனால் இப்போ வந்து நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து ரசத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இது எடுத்துக்கிட்டேன், மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா. நான் எப்போயுமே ரசம் வந்து பச்சை மிளகா போட்டு தான் வைப்பேன். இப்போ பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து தோலோடு தான் போடணும் ரசம் பண்ணும்போது மட்டும். தோல் உரிச்சி போடக்கூடாது. தோலோடு போட்டு நம்ம ரசத்துக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிடலாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா. ஏன்னா நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், ஏன்னா புளிப்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, மிளகு, சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே நம்ம கருவேப்பிலை நல்லா யூஸ் பண்ணோம் சமையலுக்குலாம். முடி நல்லா அடர்த்தியாக வளரும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால நம்ம கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த சாப்பாடுக்கு என்ன ஒரு சூடாகிட்டு வெயிட் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை இவ்வளோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு ரெடியாகுது. இப்போ மிக்ஸி ஜார் இந்த குக்கரில் வெயிட் போட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நான் இதில் வந்து கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் சிக்கன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம சிக்கனை போடணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு ஃபைனலாக தான் நம்ம இதை போடணும். இப்போ இதை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதிலே தண்ணி வரும், இருந்தாலும் எனக்கு கிரேவி வேணும் தோசைக்குன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதை அப்படியே வதக்கிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். சிக்கன் நாட்டுக்கோழினா தான் வேக நேரம் ஆகும். இப்போ இது அப்படியே வேகட்டும். வேக தண்ணி வந்து இந்த சாப்பாடு ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ஸ்டவ்லேயே நான் வந்து ரசம் பண்ணிடுவேன். கருவேப்பிலை தூவிக்கலாம். சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. செம்ம சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, கறி நல்லா வந்துடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன். சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து முட்டை தோசை செய்ய போகிறேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இனிமேல் முட்டை தோசையும் ரசமும் தான். இன்றைக்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன், லஞ்சும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சு செய்துட்டனாலுமே சமையல் வந்து சீக்கிரமாக செய்திடலாம். நம்மளுக்கு டைமும் ரிலாக்ஸாக உட்காரலாம், டைம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி. நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, டேஸ்டி அண்ட் குயிக்லி. அடுத்தது நான் வந்து முட்டை தோசை பண்ண போகிறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்து முட்டை தோசை. எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சுவையான முட்டை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் கறி தோசையாகவும் நம்ம செய்யலாம். இப்போ நான் நல்ல பெரிய தோசையாக நம்ம ஊற்றிருக்கேன். இது மேலே இப்போ வெளியில் வர திடீர்னு மழை வருது. போகி அன்னைக்கு மழை வருது.
போன வருஷம்லாம் அப்படி வரல. போகி அன்றைக்கி மழை, இன்றைக்கி போகி அன்றைக்கி மழை வருது. நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இதை நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு. ஓகே, சாரி. இப்போ இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் போடுவோம். இப்போ இதிலே நம்ம வந்து சிக்கன் கிரேவியை மேலே போட்டோன்னா சிக்கன் கறி தோசை தயாராகிடும். இப்போ எக் தோசை பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவிக்கு எக் தோசை. சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வெரி டேஸ்டி. இதுக்கு நான் வந்து எக் தோசை தயாராகிடுச்சு. சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. அடுத்தது ஒயிட் ரைஸும் தயாராகிடுச்சு. ரசமும் நான் இஞ்சி இந்த மிளகு சீரகம்லாம் நிற்கிட்டேன். அதுக்குன்னா இன்றைக்கி லன்ச் எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓவர். மழைக்கு சுட சுட முட்டை தோசையும் சிக்கன் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 தோசை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. இதை வந்து நான் தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பேன் எப்பவுமே. அப்போ தான் இது மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து நான் விரசி சாப்பிட்ற போகிறேன். விரசின சாப்பாடு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோசையை விட இந்த விரசின சாப்பாடு ரொம்ப லைக் பண்ணுறேன். எல்லாருக்குமே பிடிக்கும் விரசின சாப்பாடு. இது வந்து சூடாக கடாய் விரசின சாப்பாடுன்னே நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடலாம். ஹோட்டலில் கடாய் பிரியாணி, பேர் கடாய் விரசின சாப்பாடு. டேஸ்டான சாப்பாடு தாங்க. தயாராகிடுச்சு விரசின சாதம். சுவையிலேயே சுவை விரசின சாதம் தான். அதுவும் சிக்கன் போட்டு சிக்கன் கிரேவி. அப்பா செம்ம டேஸ்ட், அல்டிமேட். ரசம், காஞ்ச மிளகாவும் கடுகும் போட்டுக்கிட்டேன், வெந்தயம் போட்டுக்கிட்டேன். அரைச்சி வச்சதை மிக்சியில் அரைச்சோம்ல, மிளகு சீரகம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சதை இதை போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, லன்ச் ஆகிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. சிம்பிளான சுவையான ரசம். இது நல்லா வதங்கின பிறகு புளியை ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ரிலாக்ஸாக என்ன வேண்டாம் செய்யலாம். வெளியில் எங்கன்னா போகிறது இருந்தாலும் சீக்கிரம் இந்த மாதிரி சமையல் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகலாம்.
மதியானம் ரசம் தயாராகிடுச்சு. லஞ்ச் தயார், பிரேக்ஃபாஸ்ட் தயார். ரசம், முட்டை தோசை, ஒயிட் ரைஸ், கிரேவி, நேற்று வச்ச மீன் குழம்பு. இந்த சட்டியில் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல்.